தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளாக மக்கள் பட்டு வந்த இன்னல்கள், அழுகுரல்கள் எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சிருக்கு. இந்த 60 ஆண்டுகால இயக்கம்னு சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே இன்னைக்கு தலைவர் தளபதி அவர்கள் வாக்கு சதவீதத்துல வெறும் வார்த்தையில மட்டும் இல்லைங்க, வாக்கு சதவீதத்துல களத்துல இன்னைக்கு நாங்க நிரூபிச்சிருக்கிறோம். நாங்க எல்லாருமே படித்த எழுச்சியான இளைஞர்கள் கூட்டம், நாங்க தற்கொலை கூட்டம் இல்ல, நாங்க கொள்கை சார்ந்த கூட்டம். அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள் இவங்க எல்லாரும் வழியிலையும் இன்னைக்கு பெண்களுக்கும் சரி, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் சரி, சிறுபான்மையினருக்கும் சரி, இன்னைக்கு ஒரு விடிவுகால ஆட்சியா தலைவர் தளபதி சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு அவரு சட்டமன்றத்துல உள்ள போற நாள் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் விடிவு காலம். அதுக்காக தான் நாங்க காத்திருந்தோம். அந்த நாள் இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் அமைஞ்சிருக்கு. கான்பிடண்டா இருந்தோம், நல்லதே நடந்துச்சு, வெற்றி நிச்சயம். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையோடு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மாபெரும் கட்சியை ஆரம்பித்து அரசியல் தலைவர்கள் அத்துணை பேரையும் திரும்பி பார்க்க செய்தார் என்னுடைய தானை தளபதி விஜய் அவர்கள். கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு ஏற்பட்டிருந்த பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் சட்ட மறுப்பு, பல இன்னல்கள், பல சிக்கல்களில் இருந்து எங்களை மீட்டு எடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் அனைத்து பெண்களும் காத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு வழியாய் ஒளியாய் திகழ்வார் என்ற நம்பிக்கையோடு அவரை நாங்கள் மாபெரும் வெற்றி அடைய செய்துள்ளோம் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொண்டுள்ளோம்.